நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 700 அதாவது 779 93 ரிசல்ட் சரிங்களா. இந்த நம்பர் தான் ஆடினாங்க. நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டிக்கு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம். இதில் வந்து ஒரு நம்பர் மேலே ஏறலாம் சரிங்களா. ஒரே ஒரு ஸ்டெப் மேலே ஏறினா நம்ம எதை வந்து மார்க் பண்ணோம்னா இந்த இதில் வந்து சரிங்களா. இந்த ஒரு ஸ்டெப் மேலே ஏறினா ஒரு நம்பர் நம்ம கிளிக் ஆகும், இதில் ஒரு போட்டி வினிங் வரும் அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து ஒரு 4 நம்பர் சரிங்களா, 1 2 3 4 நம்பர் எடுத்து இந்த கட்டத்தை பாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து ரிசல்ட் ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 9 9 ரன் இருக்குது. இது உளுந்து ரிசல்ட் இருந்ததுனால நான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் உளுந்து ரிசல்ட் வேணாம்னு சொல்லியிருப்பேன். இந்த 4 நம்பர் ஒரு நம்பர் போட்டி வரும். இப்போ நம்ம கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 2 6 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் தான் போட்டி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உளுந்து ரிசல்ட் நம்ம எடுத்து மெத்தடில் கரெக்டாக எடுத்துட்டோம்னா இந்த உளுந்து சொல்லி இதுக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இல்லைன்னா இந்த 6 நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4D இல்லைன்னா ஒரு 3D பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 3D பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. 3D பாஸ் அதாவது இந்த ஃபஸ்ட் நம்பரே பாருங்க நண்பா, 3 9 9 இருக்குது சரிங்களா. 3 9 9 2 நேற்று நம்ம இந்த நம்பரை எழுதலை, நான் நோட் பண்ணி நம்ப அருமையான வினிங் எடுத்துக்கலாம். 3D மட்டும் பாஸு. இங்கே டி போர்டு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, பார்த்தீங்கன்னா 2 இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மீதி 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 3D பாஸ் சரிங்களா. அதே மாதிரி நண்பா ஒரு ஸ்டெப் நம்ம ஒரு 2 ஸ்டெப் மட்டும் மேலே ஏறினோம்னா ஒரு அருமையான போட்டி நண்பா. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணதுக்கு ஒரே ஒரு 2 ஸ்டெப் மட்டும் இதில் மார்க் பண்ணியிருந்தோம்னா இங்கே இருக்கிற ஒரு போட்டி நமக்கு அருமையான வினிங் கிடைக்கும் சரிங்களா. புரியுங்களா நண்பா. நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் பக்கத்தில் வரணும்னு நம்ம கரெக்டாக எடுக்கலை சரிங்களா. நம்ம கீழே போயிட்டோம். அதே ஒரு 2 ஸ்டெப் மேலே இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7993க்கு நம்ம ஒரு அருமையான இந்த பாக்ஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா ஒரு 4D வினிங் வச்சுருக்கோம் சரிங்களா. ஆனால் உளுந்து ரிசல்ட்டே வரணுங்களா அது யாரும் எதிர்பார்க்கல, அதனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுத்த நம்பரில் பாஸ் நண்பா சரிங்களா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 அதாவது நம்ம 8ஆ 3ஆ கொடுத்துருப்போம் சரிங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் குறிப்பாக மார்க் பண்ணி இங்கே ஒரு 4 நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நண்பா சரியான மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா. விடுங்க பரவாயில்ல நண்பா. நம்ம பி போர்டுக்கு 8 3 அதாவது 2 வீடியோ போட்டிருந்தேன். அது பி போர்டுக்கு 8 3, அதே மாதிரி சி போர்டுக்கு 3 8 போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால நண்பா நீங்கள் 3 மட்டும்தான் பாஸு. அது நம்ம கணக்கில் 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு சரிங்களா. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து ஒரு 4D மிஸ் ஆகிடுச்சு நண்பா. சரி விடுங்க, யாரும் ஃபீல் பண்ணாது நண்பா. நாளைக்கு முன்னாடி கெஸிங்குள்ளே போகலாம். நாளைக்கு பாருங்கள் ஒரு அருமையான வின்னிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நம்ம இதை நான் எப்படி மிஸ் பண்ணே தெரியல. நாளைக்கு 8ஆம் 3 நம்ம எடுத்துக்கணும்னா போன மாதத்துலேருந்து இந்த இது பாஸ் ஆகியில் வருது. நம்ம இதில் தான் டெய்லியும் ஒரு 6 போர்டு எடுத்து கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்க்க மறந்தோன்னா தெரியல சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்கும், ஒரு நாள் கேப் மார்க் பண்ணக்கூட. போன மாதம் நம்ம ஸ்டார்டிங் நம்ம இப்படி தான் வின்னிங் எடுத்துருந்தோம். இந்த மாதம் ஸ்டார்டிங் இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல சரிங்களா. இப்போ இங்கே இருக்கிற 8 இங்கே நம்ம பவரில் இருக்கும். இங்கே இருக்கிற 3 இங்கே பவரில் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற 4 இங்கே ஏதாச்சும் ஒரு போர்டு சரிங்களா. 4க்கு பவர், ஏன்னா 2 9 இருக்கணும்னா 4க்கு பவர். இங்கே இருக்கிற 6 இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் சரிங்களா. இங்கே இருக்கிற 4 அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பவர் சரிங்களா. அப்போ 4க்கு பவர், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு பவர் 8ன்னு வரணும். புரிஞ்சுங்களா. இது நம்ம ஆல் போர்டு கணக்கு தான். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கொடுக்குறது நம்ம ஆல் போர்டு தான். கொஞ்சம் 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு பார்த்துக்கோங்க 8. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 8 எதுக்கு வரணும்னு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா இந்த சி போர்டு சரிங்களா. இந்த சி போர்டு இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு அவள் கண்டிப்பாக சி போர்டாக இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டாக இருப்பான், இல்லைன்னா பி போர்டாக இருப்பான். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு மட்டும்தான் சரிங்களா. ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டுக்கு மட்டும்தான் 8 வரணும் புரியுதுங்களா. நம்மளோட கெஸிங் கரெக்டாக இருந்தால் அது ஏ போர்டு நண்பா. இந்த ஏ போர்டுக்கு இந்த கட்டத்தில் 8 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது ஏன் அப்படி சொல்கிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 698 அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா 698 சரிங்களா. அப்படி இருக்கும்போது ஏ போர்டுக்கு 8 வந்தால் 698 சரி நண்பா. சரி விடுங்க, நம்ம அடுத்த மெத்தடில் நம்ம அடுத்த கேஸிங் பார்க்கலாமா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 8 இருக்குல்ல, டி போர்டில் 8 இது வந்து அப்படியே டபுள் ப்ளஸ் பண்ணிங்க. 8 + 8னா 16, 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, 7 14, 14னா 5. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 4 + 4 நண்பா 8. இங்கே பார்த்தீங்கன்னா 4 2 நண்பா, 2 + 2 பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா
4 4 + 4 நண்பா 8 சரிங்களா. இங்கே 7 இருக்குது, 7 14 14னா 5 சரிங்களா. இப்போ இது நான் என்ன பண்ணுறேன்பா மைனஸ் குறி போட்டுக்கிறேன். இங்கே எல்லாத்துக்கும் மைனஸ் குறி போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ அதோட ஏ போர்டு ரிசல்ட் இருக்குல்ல, ஏ போர்டு ரிசல்ட் பாருங்கப்பா 2 2 5 9 5 9. அது அப்படியே இங்கே 2 பண்ணுங்கள், இங்கேயும் 2 பண்ணுங்கள், அடுத்து 5, அடுத்து 9, அடுத்து 5, அடுத்தது 9. இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கணக்கு ஓகேவா. இப்போ இங்கே 7 2 சரிங்களா. நம்ம 7 2 போனால் 5ஆ, இங்கே 5 5க்கு பவர் நம்பர் 0, 2 ஏதாச்சும் ஒரு நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 2 இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா 3 3க்கு பவர் நம்பர் 8. அடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா 3 3க்கு பவர் நம்பர் 8. அடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா 5 5க்கு பவர் நம்பர் 0. அடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா 3 3க்கு பவர் நம்பர் 8. இப்போ அடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா 4 4க்கு பவர் நம்பர் 9 சரிங்களா. இப்போ கலர் எடுத்துக்கலாம் தான். இப்போ ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட் நம்பர் 212 பார்க்குறோம். அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 0 எடுத்துப்போம், 5 பாஸு. நம்ம பி போர்டு சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் ஒரு நாள் பவர், ஒரு நாள் மெயின் ஒரு நாள் பவர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 8 இந்த சி போர்டில் பாஸு. நமக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3 சரிங்களா. இது பி போர்டு பாஸு, பி போர்டு பாஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. பார்த்தீங்கன்னா திரும்ப பி போர்டு பாஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பாஸு சரிங்களா. அப்போ இந்த 9 நம்ம வந்து 9ஆம் நம்பர் வருதுல்ல. ஏன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மெயின், அடுத்த நாள் பவரு, மெயின் பவரு, மெயின், அப்போ பவர் வரணும் சரிங்களா. அப்போ பவர்னா இந்த 9ஆம் நம்பர் சரிங்களா. பவர் உள்ள 9 அது பார்த்தீங்கன்னா வந்தால் பி போர்டு சி போர்டு சரிங்களா. இந்த நம்பர் தான் 9 உட்காரணும். உட்காரதான் தான் நம்பர் பி போர்டுக்கு சி போர்டுக்கு மட்டும் தான் 9 உட்காரணும் சரிங்களா. அதை நான் ஏன் நம்பர் பி போர்டு சி போர்டு 9 உட்காரணும்னா அது என்னுடைய கெஸிங் கரெக்டாக நம்பர் சி போர்டு தான் 9 வரணும். நோட் பண்ணிக்க நம்பர் சி போர்டுக்கு 9. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 நாள் இருக்க பார்த்தீங்களாமே இந்த கட்டத்தை பாருங்கள் 5 9 5 9 அப்படி இருக்கும்போது இங்கே 5 வந்ததுனால சரிங்களா. இந்த இடத்துல 5 இருக்கிறதுனால இங்கே டபுள் 9 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது மாதிரி ரொம்ப டைம் ஆடுவாங்க, நோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டைம் ஆடிப்பாங்க சரிங்களா. அதனால் சி போர்டுக்கு 9, இப்போ சி போர்டுக்கு 9, ஏ போர்டுக்கு 8 சரிங்களா. இந்த நம்பர் தான் இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இன்னொரு மெத்தடு நம்ம அந்த ஃபஸ்ட் நம்ம சென்டர் நமக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 ப்ளஸ் பண்ணுங்கப்பா. 8 + 2 10 10 நம்ப 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 2 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. அடுத்து இங்கே 4 5 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. அடுத்து 2 9 இருக்குது, 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12 11 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. அடுத்து இங்கே 7 9 இருக்குது சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ணும்போது 7 தான் வரும். 14 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. இப்போ பார்த்தீங்கன்னா -1 -1 -1 -1 -1 -1 சரிங்களா. இப்போ இங்கே 0 0க்கு பவர் நம்பர் 5. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 8க்கு பவர் நம்பர் 3. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 8க்கு பவர் நம்பர் 3. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 1க்கு பவர் நம்பர் 6. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 8க்கு பவர் நம்பர் 3. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 6க்கு பவர் நம்பர் 1 சரிங்களா. இப்போ கலர் மட்டும் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 212 கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டு 0 5 இங்கே பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. இந்த 5 பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 8 3 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி திரும்பவும் 8 3 அப்படின்னா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 6 சரிங்களா. 1 6 பார்த்தீங்கன்னா உங்கள் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி 8 3 பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டிலே பாஸ் ஆகிருக்கும். இப்போ இது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த இடத்துல சரிங்களா. அதாவது இந்த ரிசல்ட்டில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த மெயின் எடுத்து அடிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் தான் மெயின் அடிக்கலாம். இது எல்லாமே பவரில் தான் வருது சரிங்களா. அப்போ நாளைக்கு 6 பவர் 1 சரிங்களா. அந்த 1ஆம் நம்பர் நாளைக்கு வரணும். இது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பி போர்டு இல்லைனா சி போர்டு சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டு கொண்டு வருது சரிங்களா. இப்போ
நான் ஏற்கனவே சி போர்டுக்கு நம்பர் எடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சரிங்களா. இந்த 1ஆம் நம்பர் பி போர்டு வரணுமா? புரிஞ்சுறான்பா. இப்போ நம்ம ஏ போர்டுக்கு 8, பி போர்டு 1, சி போர்டுக்கு 9. இந்த 819 நம்பர் தான் நம்மக்கிட்ட நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அதே மாதிரி நண்பா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று மிஸ் பண்ணோம்ல, இது வந்து நண்பா நமக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்ச ஒரு நாள் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஆகிருந்தோம் சரிங்களா. நம்ம வந்து ஒரு கட்டத்தை கொஞ்சம் மேலே இருந்தால் இன்றைக்கி ஒரு 4D வின்னிங் எடுத்துருப்போம் சரிங்களா. அதாவது ஒரே ஒரு 2 ஸ்டெப்பு சரிங்களா. நம்ம கீழே ஆடிட்டோம், ஆனால் ஒரு 2 ஸ்டெப் மேலே போயிருந்தால் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 4D எடுத்துருப்போம் சரிங்களா. இதே மாதிரி நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் நம்பர் சரிங்களா. அதாவது நம்ம எடுத்த நம்பர் எப்படின்னா 8, 1 சரிங்களா 9. அப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கான். அடுத்து இங்கே 1 சரிங்களா. அடுத்து நம்பர் நமக்கு 2 ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா. இப்போ 2 1 இந்த நேரத்தில் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நம்மளுக்கு இதே பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு கிளிக் ஆகிக்கலாம் இந்த 2ன்னு. அப்போ இங்கே இருக்கிற ஒரு 4D சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. இங்கே இருக்கிற ஒரு 4D, ஒருவேளை இங்கே 2 இங்கே 1 அப்போ இருக்கும்பொழுது இன்னும் ஒரு ஸ்டெப் சரிங்களா. எப்பவுமே ஒரு ஸ்டெப் மேலே ஏறுது சரிங்களா. அப்படி ஏறும்போது இங்கே 2 1 அப்படி இருக்கும் பொழுது இங்கே 0 2 நண்பா, இங்கே 11 அப்படின்னா 0 3க்கு சரிங்களா. இந்த 0 3க்கு இந்த மேலே இருக்கிற நம்பர் நாளைக்கு ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 0 2 இங்கே 0 2ன்னு எடுத்துப்பான், இங்கே 11 எடுத்துப்பான் 1. இப்போ 1 2 இடைப்பட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. இந்த 3க்கு மேலே இருக்கிற நம்பர் அதே மாதிரி சரிங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே 27 இருக்கும். இங்கே மேலேயும் பாருங்கள் நண்பா, இங்கே 27 இருக்குது. 0 27, இங்கேயும் 0 27 சரிங்களா. ஏன்னா இங்கேயும் 0 27, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 0 27 இருக்குது சரிங்களா. அதுபடி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த 2ஆம் நம்பர் இருக்கிறது நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் சரிங்களா. 8 1 8 1 9 எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டி போர்டு 5 சரிங்களா. அப்போ நாளைக்கு நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். நம்ம நோட் பண்ணிக்கணும், வேணா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பாருங்க நண்பா. இது 2014 உண்டான சார்ட் தான். 2014 உண்டான சார்ட் தான். நாளைக்கு நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 5 8 1 9 சரிங்களா. இந்த 4D மட்டும் தான் நம்ம கணக்கில் இருக்குது. இதுலேயே நம்ம ஏசிபிசி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே ஒரு நம்பர் சரிங்களா. இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏசிபிசி ட்ரை பண்ணிக்க. இந்த 30 சரிங்களா. 30 03 ஒரு செட் திருப்பிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வேளை இன்னொரு ரிசல்ட் வரதா இருந்தால் சரிங்களா 3 0 9ன்ட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நண்பா. என்ன ஒரு 3 நாள் இருக்கிற பி போர்டு நாளைக்கு ரிசல்ட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3 0 9 இந்த ஒரு நம்பர் நம்ம பாக்ஸில் கூட ட்ரை, அதாவது நம்ம சி போர்டில் 9 இருக்குது சரிங்களா. சி போர்டில் 9 இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0 3 9 சரிங்களா. இந்த நம்பர் ஒரு சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 39 சரிங்கப்பா. ஆனால் நமக்கு வந்து அதிகப்படியாக ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் 4Dக்கு. நம்ம 3Dக்கும் 819 30 03 வந்து நண்பா பார்த்தீங்கன்னா ஏசிபிசிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கில் இருந்தால். அதே மாதிரி ஒரு 3 நாள் இருக்கிற பி போர்டு நாளைக்கு ரிசல்ட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 3 நாள் இருக்கிற பி போர்டு பார்த்தீங்கன்னா 3 0 9 இன்னைக்கோட சேர்த்து அந்த 3 நம்பர் சேர்த்து நாளைக்கு பி போர்டு வர்றதுக்கு நான் ஒரு ரிசல்ட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 3 0 9க்கு நம்ம இந்த நம்பர் தான் கொஞ்சம் சரிங்களா. ஏன்னா சி போர்டில் 9 இருக்குது. அப்படி மிஸ் ஆன நம்பர் 3 0 9 இந்த மாதிரி திரும்புறது தான் வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் அதிகப்படியான ஸ்ட்ராங் சரிங்களா. நாளைக்கு இந்த நம்பர் தான் நம்பர் சரிங்களா. இந்த நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் அதிகமாக இருக்குது. இதுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவமாக கொடுத்து பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. என்னுடைய கணக்கில் இந்த நம்பர் இருக்குது, உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து விளையாடுங்க சரிங்களா. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான். பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இது கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும் சரிங்களா. சரி நண்பா பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரி நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.